தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல அவர் முழுமையாக கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு சிலுவையை சுமந்தவராகவே காணப்பட்டார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஏன் உங்களால் கீழ்ப்படிய முடியலை? முதல் காரியம், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டுமேனால் உங்களுக்கு மனத்தாழ்மை இருக்கணும். எந்த ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மையான எண்ணெய் இல்லை, நான்கிற எண்ணம் இருக்கு. அது வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் நான்கிற. ஆனால் அவங்கள யாரால கீழ்ப்படிய முடியலையோ அவங்களுக்கு அர்த்தம் என்ன? அவங்க சுயத்துக்கு இடம் கொடுத்தவங்க, அவங்க நான்கிற எண்ணம் உடையவங்க. யாரெல்லாம் கீழ்ப்படிய முடியலையோ அவங்க எல்லாருமே நான்கிற எண்ணம் உள்ளவங்க, அகந்த உடையவங்க. அது வெளியரங்கமாக காணாட்டாலும் எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் வெளிப்படுகிறதோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த மனுஷன் இவனாலும் ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழுறாங்க, ஆனால் உள்ள என்ன இல்லை, தாழ்மை கிடையாது, நான்கிற எண்ணம். தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கும்போது அடுத்தவங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்கிடுவாங்க. அது என்னுடைய நன்மைக்கு தான் சொல்றாங்க, அந்த ஒரு மனநிலை. இது எப்படி நீனும் எனக்கு சொல்லணுமா? நீ எனக்கு சொல்லது யாரு? என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடும். அப்போ அந்த தாழ்மைங்கிறது இல்லாத மனுஷனிடத்துல கீழ்ப்படிதல் இருக்காது. அப்போ கீழ்ப்படுகிறதுங்கிறதான சிலுவையை நீங்க சுமக்காம இருக்கிற வரைக்கும் நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி காண்பிச்சார்.